சஹாபாக்களுடைய கல்வை பத்தி அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. அஹ்ஸாப் போர்க்களம். சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை. அந்த கல்வை எப்படி ஸ்ட்ரென்த் ஆக்கினான்னு பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சமூகம் இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் பத்ர் 300,000 யுத்தத்தை அல்லாஹ் வெற்றி ஆக்குறான். உஹது அஹ்ஸாப் யுத்தத்தை நீங்க பிரட்டி பாத்தீங்கடா, நிஜமா நீங்க பாத்தீங்கடா உங்க மை சிலிர்க்க ஆரம்பிக்கும். நீங்க நிஜமா வரலாறு படிக்க போக நீங்க வாழ்ந்து பார்க்கணும். அந்த சபையில நான் இருந்தால் அப்படி நினைச்சு பார்க்கணும். அஹ்ஸாப் என்ன தெரியுமா, சின்ன சின்ன கோத்திரங்களை எல்லாம் ரெடி பண்ணாங்க குறைஷிகள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு தாண்டி மக்கால இருந்து மதீனா வரைக்கும் 9 நாட்கள் பிரயாண தூரம். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டாங்க. வீடை விட்டு வாசலை விட்டு குஃபார்கள் விடல. இவ்வளவு தூரம் பெய்த்தாவது நிம்மதியை இருப்போம் என்று வந்தா கொல்லணும், விடக்கூடாது, கொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த உலகத்துல போக கூடாது. நான் கேட்கிறேன், உங்க ஊரை விட்டே நீங்க போறதா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வரணும்? சின்ன சின்ன அச்சுறுத்தல் சமாளிச்சுட்டு ஊர்ல இருப்பீங்க. உங்க பேக்கையும் விட்டுட்டு நீங்க உடுத்த உடுப்போட ஊரை விட்டு போகணும்டா உங்களுக்கு கொலை அச்சுறுத்தல், டெட் பாடி. உங்க ஜனாசா தான் இருக்கும்டா சரி கல்முனை விட்டு போவோம்னு முடிவெடுப்பீங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு விரும்பின மக்கா, அல்லாஹ் பிறக்க வச்ச இடம், காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல திரும்பி பார்த்து பார்த்து போனாங்க. அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க உம்மா நதியில போட்டாங்களோ திருப்ப அல்லாஹ் கொடுத்தானோ கையில, தாய் கையில, உங்களை அப்படியே கொண்டு வருவோம் நபி என்றா. ரசூலுல்லாஹ் போக்கலை சொல்ல லராது கைலாமாத், திரும்பி வருவீங்க நபி, நீங்க போங்கட்டான்ல, போங்க, திரும்பி உங்களை எடுப்ப மாட்டான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. அந்த கிளைமேட் ஒத்து வரவே இல்லை. பிலால் ரலியல்லாஹு அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன மதீனாக்கு யாரு போனாலும் நோய் வரும். ஃபர்ஸ்ட் அந்த கிளைமேட் பிடிக்காது, கஷ்டம். அதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு வந்ததுக்கு பிறகு உடல்ல பத்ர் யுத்தத்துக்கு வந்த உடனே அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லா தலைவரும், ஃபர்ஸ்ட் முஸ்லிம் வார், அவ்வளவு தலைவரும் காலி. இரண்டாவது வார் உஹத், யாரு வந்தது? இக்ரிமா பின் அபூ ஜஹல். அபூ ஜஹல் மகன் வரான், வெட்டு, வாப்பாவை வெட்டினவன வெட்டி ஆகணும். எங்க வாப்பாவை யாரு அபூ ஜஹலை கொண்டானோ அவளை கொல்லுவோம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து குறி வச்சு அடிச்சு ரசூலுல்லாஹ் பல்லு ரத்தமா போச்சு, நெத்தி காயம். சஹாபாக்களோட தியாகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்க போகல. சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க முஸ்லிமை பிரட்டி பாருங்க, மேல் புல்லரிக்கு. அவங்க நெஞ்ச கொடுத்தாங்க, எங்களை கொல்லுங்க. யார சொல்லலாம், இங்க எட்டி பார்க்காதீங்க, பின்னாடி ஆகுங்க. எத்தனையோ தோழர்கள் மௌத்தா போனாங்க, அன்சாரிகள். ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அபூ ஜஹல் மகன் வெறி, பாப்பாவை கொண்டதுனால கொல்லவன் கிட்ட வந்துட்டான், வெறி. சஹாபாக்கள் ரவுண்ட் அப். அதுல ஒரு சில சஹாபாக்கள் மிஞ்சாங்க. சஹீஹ் முஸ்லிமை பிரட்டி பாருங்க. ஒரு தோழர் எல்லா யுத்தத்தையும் முடிஞ்சு கேட்பார், யா ரசூலல்லாஹ் நாங்க சமாளிக்கல, கிட்ட வந்துட்டோம், ஒன்றும் பண்ணல, உங்களுக்கு கிட்ட, நீங்க வேற இங்க பட்டு காயம் விழுந்துட்டீங்க. நான் 2 பேரை கண்டேன் யார சொல்ல, மின் கபில் வபஅத், இதுக்கு முன்னாடி வல்லாஹி அவங்கள நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு பிறகும் பார்த்தது இல்லை. வெள்ள உடுப்போட என்ன அடி யார சொல்லலாம், கிட்ட வந்தவன சரமாரியா. சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நிஜமா பாத்தீங்களா? வல்லாஹி யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அது ஜிப்ரீலும் மீகாயிலும் என் பாதுகாப்புக்கு அல்லாஹ் அனுப்பினான். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டிச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய டெட் பாடி, ஜனாசா. அவங்க கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் இல்லாத பாடி, இவர் அழிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம ஒரு ஆளோட தொடங்கினவர், இந்த மண்ணில் இவர் வாழவே கூடாது. இதான் முடிவு. இந்த முடிவு எடுத்தவங்க எவ்வளவு கிட்ட வந்து, நீங்க நினைக்காதீங்க அங்க ஓரண்டா சும்மா கஜு தின்ற மாதிரி. இன்றைக்கு உங்களுக்கு கொழும்பு போறண்டா பஸ்ஸ போடுங்க, போயிட்டு வருவீங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போக 9 நாள் தூரம், வர 9 நாள். பாலைவனத்துல போற வழியில கேன்டீன் இருக்காது, ஹோட்டல் இருக்காது, போய் சாப்பிடறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஜேர்னி ரொம்ப கஷ்டம், கட்டுமையான வெயில். இதெல்லாம் வந்தவங்க பள்ளி வாங்காம போவே மாட்டாங்க. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தவங்க 18 நாள் போய் வாரத்துக்கு 18 நாள். எத்தனை நாள் பாலைவனத்தில் தங்குவாங்க? சாப்பிடறதுக்கு ஒட்டகம் மறுக்கணும், எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், எவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணணும், எத்தனை பேர், 1000 பேர் வந்தா எவ்வளவு பொருளாதாரம். இதெல்லாம் அழிச்சு வந்தது ஏன்? ரசூலை கொல்லணும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் பாடிகார்டு வைக்கல. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்கள் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் டோன்ட் கேர் எந்த